மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். ஹலோ டேடி. டேய், எங்கடா இருக்க? வீட்டில் தான் டேடி இருக்கேன். மேலே ரூம்ல. ஏண்டா டேய், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ பாட்டு ரூம்ல இருக்கன்ற. ஏன் உனக்கு எந்த சத்தமும் கேட்கலையா என்ன? சத்தம்மா? ஏன் என்னாச்சு டேடி? என்ன ஆச்சா? நந்தினி பேக்க தூக்கிட்டு ஒரே வீட்டை விட்டு போறன்னு நிக்கிறா. கேட்டா சூர்யா சார் தான் போக சொன்னார்னு சொல்றான். என்னடா நடக்குதுங்க? ஓ, அதுவா டேடி, அது நான் தான் அவளை போக சொன்னேன். போட்டு விடுங்க டேடி. என்னது விடுங்க? வா, என்னடா விளையாடுறியா? உன் அம்மா அக்கா தங்கச்சி எப்படா வீட்டை விட்டு விரட்டு அடிக்கலான்னு காத்துட்டு இருக்காங்க. நீ தானா போய் அவளுக்கு ரூட்டு போட்டு கொடுக்குறியா? ஆமா, இப்ப எதுக்கு அவளை வீட்டை விட்டு போக சொன்ன? அதுவா டேடி, அது ஒண்ணும் இல்ல டேடி. அது அந்த டெல்லி வீட்டுக்கு போயிருந்தால டேடி, அந்த பினான்சியர். அப்போ அவன் நந்தினியை காட்டிட்டு இவன் உனக்கு என்ன வேணும்னு சடனா கேட்டான் டேடி. திடீர்னு அப்படி ஒரு கேள்வி கேட்டதால டக்குனு எனக்கு எதுவுமே சொல்ல வரல டேடி. அதனால நானும் அவன்கிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா இந்த விஷயம் கேட்ட விஜி அப்புறமா என்ன அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு என்ன வீட்டுல வச்சு கேள்வி மேல கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா டேடி. ஏன் நந்தினி உன் பொண்டாட்டின்னு சொல்லல? உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை? நந்தினி உன் பொண்டாட்டின்னு சொல்ல எது ஒண்ணு தடுக்குது? அப்படி இப்படின்னு நிறைய கேள்வி டேடி, நிறைய கேள்வி. அது மட்டும் இல்ல டேடி, நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். நிஜமாவே நான் நந்தினி அந்த மாதிரி நினைக்கவே இல்லை. என் மனசுல இருந்தா தானே வாயில வரும். என் மனசுலயே இல்லாதப்போ எதுக்கு டேடி அவ இந்த வீட்டுல இருக்கணும்? அதுக்கு அவசியமே இல்லையே. அது மட்டும் இல்ல டேடி, இத்தனைக்கும் அவளுக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கவே இல்லை. வீட்டுக்கு போனோம், தங்கச்சிங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. சோ அப்போ சரி நீ உன் வீட்டுக்கு போயிடுன்னு நான் தான் டேடி சொன்னேன். டேய் 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 டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. ஏன் டாடி, ஏதாச்சும் பிரச்சனையா? அவளாச்சும் போய் அவ ஃபேமிலி கூட சந்தோஷமா இருப்பா இல்ல டாடி? டேய், இத பாரு, எல்லாத்தையும் விளையாட்டாவே நினைச்சிட்டு இருக்கா சூர்யா. இன்னும் நீ கட்டின தாலி அவ கழுத்துல தான் இருக்கு. இப்ப இவ மட்டும் போய் அவ வீட்டுல இருந்தான்னா இந்த ஊர் உலகம் என்னடா சொல்லும்? ஓஹோ, அந்த மேட்ரா? டாடி, அப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளை தாலியை கழட்டி கொடுத்துட்டு போ சொல்லுங்க. டேய் டேய் முட்டாள், ஏதாவது புரிஞ்சுதான் பேசுற நீ? என்ன டாடி, அந்த தாலியை நம்ம தாய் குறித்த வெறுப்பேற்றுறது கட்டினது தானே? அதுக்கு எதுக்கு இவ்வளவு சென்டிமெண்ட்ஸ் நீங்க யோசிக்கிறீங்க? டேய், நீ அப்படி பாக்குறன்னா ஊர்ல இருக்கவங்களாம் அப்படி பாப்பா நினைச்சிட்டு இருக்க நீ? நந்தினி கழுத்துல தாலி இல்லாம வீட்டுல போய் நின்னாலும் பாக்குறவங்க எல்லாம் உன் பொண்டாட்டின்னு தானே சொல்லுவாங்க. அப்புறம் அவளுக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்? இதுல இந்த சட்ட சிக்கல்லாம் இருக்கா? என்ன பண்ணலான்றீங்க? அவளே கூட கழட்டி, ஓ அது சென்டிமெண்ட் சொல்லுவீங்க. அவளும் முடியாதுன்னு தான் சொல்ல போறா. டாடி, ஒரு வழி இருக்கு. என்ன? பேசாம நம்மளே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நந்தினிக்கு கட்டி வச்சிருவோமா? இது எப்படி இருக்கு? டேய், ஒத்த வாங்க வைப்ப. எதையாச்சும் பேசணும்னு பேசிட்டு இருக்காத சூர்யா. நந்தினி உன் பொண்டாட்டி, அந்த எண்ணமே கொஞ்சம் கூட உனக்கு இல்லையடா? இல்லையே டாடி, நிஜமாவே இல்ல டாடி. நந்தினியா என்னோட பொண்டாட்டியா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது டாடி. சரிடா, அதெல்லாம் விடு, அவரை பார்த்துக்கலாம். இத பாரு, இப்போ அப்பா நான் சொல்றத கேட்பிய மாட்டியா? நீங்க ஏதாச்சும் சொல்லி நான் எப்ப கேட்காம இருந்திருக்கேன்? என்னன்னு சொல்லுங்க. அப்போ எனக்காக ஒரு விஷயம் செய். நந்தினி நீயும் புருஷ முன்னாட்டியா வாழ்றீங்களா இல்லையான்னு காலம் முடிவு பண்ணிக்கிட்டோம். அது வரைக்கும் அவ இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாது. நந்தினி இங்கதான் இருக்கணும்.
நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது சூர்யா. நேரா கீழே வா, எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. நந்தினி இங்க இருக்கா. நீ என்ன பண்ணுவ என்ன பேசல எனக்கு தெரியாது. நந்தினிய வீட்டை விட்டு போக விடாம தடுக்கணும். அதுக்கு என்ன வேணாலும் பண்ணடா. ஆனா எப்படி? இத நீ அப்பாவுக்கு செய்யற உதவியா நினைச்சு செய்யடா. டாடி டாடி என்ன இப்போ இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதான் போ சொல்லிட்டு இப்போ நான் டாடி டாடி ஹலோ 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 டாடி. என்ன பண்றது இப்போ? டேய், அதுக்காக எப்படியாடா பண்ணுவேன்? யார பத்தியாச்சும் யோசிச்சு பாத்தியாடா நீ? அதான் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்ததுன்னா என்னடா பண்ண முடியும்? நந்தினி நம்ம வீட்டை விட்டு போகாம இருக்க ஏதாவது பண்ணு நான் சொன்னதான். அதுக்காக இப்படி கையவ காயப்படுத்துவ? இந்த விஷயம் நந்தினிக்கு தெரிஞ்சா அவ என்ன நினைப்பா? ஐயா, ஏன் சார் அப்படி பண்ணீங்க? எனக்கு வேற எதுவுமே தோணல. அந்த டைம்ல இதான் தோணுச்சு, அதான் செஞ்சுட்டேன். எனக்கு என்னோட டாடி சொல்ற வார்த்தையை மீறி என்னைக்குமே பழக்கம் இல்லை. அவர் என்ன சொன்னாலும் பண்ணிடுவேன். அவ்வளோ என் உயிரை கேட்டா கூட அவருக்கு நான் கொடுத்துருவேன். எதுக்கு? ஏங்க ஐயா, எனக்காக ஏன் இவ்ளோ பண்றீங்க? அம்மா, யாரும் இல்லாத காட்டுல தனியா இருட்டுல சிக்கிருக்கும் போது நம்ம கையில ஒரு விளக்கு கிடைச்சா அது எப்படி அணையாம பத்திரமா பார்த்துப்போமோ, அந்த மாதிரி சூரிய வாழ்க்கையில வந்த வெளிச்சமானி. உன்னோட மதிப்பு அவனுக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியுமா உன்னை எப்படிமா விட்டு கொடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம வீட்டுல வச்சு எல்லார்கிட்டையும் கேள்வி மேல கேள்வி கேட்டு பேசினப்போ என் மனசுக்குள்ள எந்த அதிர்ச்சியுமே இல்லை. உண்மையை சொல்லணும்னா சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்துச்சு. இவ்வளவு விஷயங்களை இந்த பொண்ணு இத்தனை காலமா மனசுக்குள்ளே போட்டு புதைச்சு வச்சிருந்திருக்க. இப்போவாச்சும் பேசிச்சேன்னு மனசு கொஞ்சம் ஆசுவாசமா இருந்துச்சுமா. நீ கேட்ட ஒரு கேள்வி, நீ பேசின ஒரு வார்த்தை கூட தப்பு இல்லம்மா. எல்லாமே நிஜம், எல்லாமே நியாயம். நீ என் பையன் வாழ்க்கையில வந்த பொக்கிஷமா. ஏதோ நீ இருக்கிறதுனால அவன் இந்த அளவுக்கு வச்சிருக்கான், இல்லன்னா இன்னும் மோசமா இருப்பாமா. டாடி சும்மா இருடா.